ஹலோ வணக்கம். மறுபடியும் தலைவரை பற்றின ஒரு வீடியோ. ஆல்ரெடி தலைவருக்கு வேட்டையன் முடிஞ்சு கூலி ஸ்டார்ட் ஆக போது. இது இல்லாமல் தலைவருடைய அடுத்த படம் 172வது படத்துக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அது. இல்லை ஜனே? அது டக்குன்னு வந்துடும் சொல்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்ச கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்த படத்துக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. அது எப்படி? ஓகே, அவர் எனர்ஜியாக தான் இருப்பார். பட் ஸ்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஒரு படம் முடிச்சு அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வந்துருச்சு. ஓகே, அதெல்லாம் ஓகே. அடுத்த கூலி வந்து மிகப்பெரிய ஒரு படம். வேட்டனும் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் தான். அமித்ஜி, ஃபகத் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் அடுத்த படம் அறிவிப்பு வருது. ஆக்சுவலி கூலி பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் இல்லையா? அடுத்த படம் நமக்கே தெரியும் 170 என்ன படமாக இருக்கும் அப்படின்னு. ஜெயிலர் 2 தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் சன் பிக்சர்ஸாக தான் இருக்கும். ஸோ 2 படத்தை அடுத்தடுத்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்களா? இல்லை, அவங்க தான் தயாரிப்பாங்க. அது எப்படி அடுத்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அனௌன்ஸ் பண்ணால் கோலிவுட் நிலவரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இது எப்படி சொல்றது, வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நடிச்சு கொடுத்துட்டு திரும்ப இந்த படத்துக்கு வருவாரா, இல்ல இதுதான் அப்படி கண்டினியூவா போதான்றதும் அன்ஷூரா தான் இருக்கு. இல்ல, அடுத்து வந்து ஜெயிலர் 2 தான். கூலி முடிச்சுட்டு ஜெயிலர் 2 தான். ஏன்னா அதான் நெல்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நெல்சன் ஸ்கிரிப்ட் அவுட் போயிட்டு இருக்கு. அவர் ரீசெண்ட் டைம்ல கூட 2 மாசம் முன்னாடி பேசும்போது கூட அதை சொன்னாரு. ஸ்கிரிப்ட் அவுட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் சொன்னாரு. ஸோ கூலிக்கு அப்புறமா ஜெயிலர் 2 தான். அது ஹுக்குமா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பேர் ஹுக்குமா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. நெல்சனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். ஏன்னா இந்த காம்போ நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம். கண்டிப்பா அடுத்து அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அடுத்தடுத்து வந்துச்சுன்னா செமையா இருக்கும். புரியல எனக்கு தெரிஞ்சப்போ என்ன நடக்கும்னா, கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். அதாவது 172க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஆமா, இப்போ போயிட்டு இருக்க அவரோட ஒர்க்கிங் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மூவி நடக்கும்போதே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கான ஒர்க் நடக்குது. ஆமா, நெக்ஸ்ட் அது முடிக்கும் போது அந்த பிளான் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரெடி, ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆமா, சூப்பர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அது ஏன்னா ஜெயிலர் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்காவான சக்சஸ்ஃபுல் பிராண்ட் அது. அதுல என்ன வேணா நீங்க எலிவேட் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் அப்படிதான் இருக்கு. மோகன்லால் சார் கேரக்டராக இருக்கட்டும், சிவராஜ்குமார் கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் என்ன வேணால் வைக்கலாம். ஆனால் ஃப்ளாஷ்பேக் நம்ம காட்டவே இல்லை. ஒரே ஒரு சீன் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கதையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணா அவர்கள் உள்ளே கூட்டு வரலாம். ஸோ ஜெயிலர் 2 வந்து அது ஒரு ஹாட் கேக் மாதிரி. அதை விட பெருசாக சொல்லலாம். ஸோ பட் அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது டாக் ஆஃப் தி டாபிக் வந்து தலைவர் மட்டும்தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. என்ன நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க. லைக் அது மட்டும் இல்லாம நிறைய நெல்சன் அங்கங்க வச்சிருப்பாரு. லைக் இது பெரிய லிங்க், இது தெரியாதுன்னு சொல்ற இடமா இருக்கட்டும். லைக் ஜெயிலரே வந்து அவரு இதுக்குள்ள இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேக் ஸ்டோரிஸ் இன்னும் பெண்டிங்கா இருக்கு. ஸோ நெல்சன் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கண்டிப்பா பெருசா கொண்டு வருவாருன்னு தெரியும். அதனால இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட்க்கு வெயிட் பண்ணுவோம். எஸ். அண்ட் பாப், நீங்க வந்து லாஸ்ட் வீடியோ பேசும்போது சூப்பர் ஸ்டாரோட அபுதாபி விசிட் பத்தி பேசுனீங்க. அல்லது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்க. அது கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் கேட்டாங்க. மிஸ் பண்ணிட்டோம். என்ன தனியா விடுறீங்க? மிஸ் பண்ணிட்டீங்க. நம்ம ரெண்டு சேர்ந்து தான் மிஸ் பண்ணோம். ஆமா. சோ கோல்டன் விசா. ஆமாங்க, உண்மையிலே இது வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் தலைவர் வந்து அதை எனக்கு கிடைத்த கௌரவம் சொல்லும்போது, தலைவருக்கு அவங்க கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஷாருக் மாதிரி ஒரு நிறைய பாலிவுட் நடிகர்கள் கொடுத்துருக்காங்க. பொதுமே அடிக்கடி தலைவரை துபாயில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன பெனிஃபிட் இருக்கு? தலைவர் இப்போ அங்கே சொத்து வாங்கலாம் கோல்டன் விசா இருந்தா. 10 years ஸ்ட்ரெயிட்டா 10 years அங்கே தங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, லைக் ஒரு 5 or 10 years தங்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் அவங்களுக்கு தேவையில்ல. அவங்க நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க யுஏ போயிட்டு சிட்டிசன்ஷிப் மாதிரி போயிட்டு வரலாம். தலைவர் எப்ப நினைச்சாலும் இல்லையா வரலாம். எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு 6 monthsக்கான என்ட்ரி மாதிரி கிடைக்கும். இது ஒரு ரெசிடென்ஸ் விசா மாதிரி, ஒரு லாங் டர்ம் ரெசிடென்ட் விசா. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ்க்கும் அவங்களே சூஸ் பண்ணி ஸ்பெஷலான செலிபிரிட்டிஸ். ஏன்னா யுஏ மாதிரியான ஒரு கண்ட்ரி வந்து எப்பயுமே வெளியே இருந்து டேலண்ட்ஸ்க்கும் சரி இன்வெஸ்டர்ஸ் புல் பண்ண பாப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இவர் இன்னொரு ஐகான். சோ இங்க இருக்கு, அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 7000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு கவர்மெண்ட். மொத்தமே 7000 கோல்டன் விசா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அந்த கோல்டன் விசாக்கு வந்து இப்போ ஒரு கௌரவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தலைவர் கொடுத்ததுனால.
ஃபேன் பாயா பேசுறீங்க. கொடுத்தவரே ஃபேன் பாய் தானுங்க. லூலு ஓனரு அவர் அவ்வளோ ஹாப்பியா தலையோட நடக்கும்போது அவர் அப்படியே ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி தான் அவர் இருந்தார் பார்க்கறதுக்கு. சார் நீங்க லூலு கம்பெனியோட ஓனர் சார்னா இல்லை நான் முதல்ல ஃபேன் பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணி நானும் சொன்ன மாதிரியே இருந்துச்சுன்னு நினச்சி விட்டுட்டேன். அதை நிறைய பேர் காமிச்சிருந்தாங்க, சுட்டி காமிச்சிருந்தாங்க கமெண்ட்ஸில். யா தலையோட ஒரு பாதத்துக்கு பக்கம் அப்படி பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்தோம். அடுத்து என்ன பேசணும்னு நினச்சேன். கவர்ல சாங் another ரெக்கார்ட் பண்ணிருக்கு. 200 மில்லியன் வியூஸ் அது வந்து ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க. சோ சாங் வந்து ஒரு பயங்கரமான ஹிட். அதோட மறந்துட்டோம். அதுக்கு போயிட்டே தான் இருக்கு. அதோட வியூஸ்ல ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. பட் இந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான். பட் பொதுவாக அந்த வியூஸ் நம்ம சொல்லும்போது யூடியூப் வியூஸ் தான் ரொம்ப அதிகமாக சொல்லுவேன். அதான் வீடியோ பிளாட்ஃபார்மாக தான் பெரிய பிளாட்ஃபார்ம். அது இல்லாமல் காவலா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பெரிய ஹிட் மீன்ஸ். ஸோ ஓகே, எனிவேஸ் ஒன் மோர் குட் திங் ஃபார் காவலா சாங் சொல்லலாம். ஒரு இன்னொரு சிறப்பு காவலா சாங் கிடைக்குது. ஆக்சுவலி பாருங்க வீடியோ சாங் இப்போ அது வந்து இதுவா இருக்கு. அதுக்கு முன்னாடி லிரிக் வீடியோ எப்பயோ அது வந்து 24 crore வியூஸ் போயிடுச்சு. ஓகே, நான் சொல்றது வந்து கவலா வீடியோ சாங் இப்ப 20 crore வியூஸ் வந்திருக்கு. சோ அது வந்து அவங்க ட்வீட் போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி லிரிக் வீடியோ வந்துச்சு இல்லையா, சோ அது வந்து 24 crores எப்பயோ இதாயிடுச்சு. சோ ஆல் திஸ் ஹேப்பனிங். கவலா சாங் இந்த ரெக்கார்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் 172 அனௌன்ஸ்மென்ட் பத்தி இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அதான் அது ஆக்சுவலி அகைன் 172 பத்தி ஏன் நீங்களாம் அடிக்கடி சொல்றேன்னா அது டெஃபினட்டா இப்ப இருக்க சினாரியோல ஷாக்கிங்கா இருக்கும். யாரும் எந்த நடிகரும் இவ்வளவு தொடர்ந்து நடிக்கல. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரல, அவர் நிக்காம அடுத்தடுத்து நடிச்சுட்டே இருக்காரு. ஓகே, குட் டு see these all things. ஒரு பக்கம் கமல் சார் ஃபேன்ஸ் கேட்பாங்க, அவரும் நடிச்சு தான் இருக்காரு தொடர்ந்து. கண்டிப்பா ரெண்டு லெஜெண்ட்ஸும் பிஸியா இருக்காங்க. இதுதான் நம்ம எல்லா வீடியோலயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, யா நீங்க பேசிருக்கும்போது இன்னைக்கு என்ன அப்டேட்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோலிவுட்ல கார்த்திக் அவர்களுக்கு ஜப்பான் திரைப்படத்தினுடைய படுதோல்விக்கு அப்புறமா அவர் எப்படி அடுத்து கம்பேக் கொடுப்பாருங்க, இவ்வளவு பெரிய ஃபிளாப் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா கார்த்திக் அவருடைய ஓன் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதுல அப்படியே சிறுத்தை படம் அந்த மாதிரி பாக்குற மாதிரி இருந்துச்சு. வாத்தியார் இல்லையா, வாத்தியார். ஆமா, அவரோட 26th மூவி நீங்க சொன்ன மாதிரி 25th ஒரு அட்டர் டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அண்ட் இதுல வாத்தியார் அந்த பேர்னாலே நமக்கு எம்ஜிஆர் தான் ஞாபகம் வருது. அவரோட ஃபுல்லா அவரோட அந்த ஸ்டில் சுத்தியா நிக்கிற மாதிரி அவருடைய டியூப்ல அவரை ரிசம்பிள் பண்ற மாதிரியான ஆக்டர்ஸ் சுத்தி இருக்காங்க. இவரும் அந்த ரொம்ப ஆட்டிடியூட், அதான் அது கார்த்திக் ரொம்ப சூப்பரா வரும். ஒரு லோக்கலா பேசிக்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரியோ ஒரு சாதாரண ஆள் மாதிரியோ கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு எனக்கு. நலன் குமாரசாமி ரொம்ப வருஷம் ஆளே காணாமல் போயிருந்த ஒரு ஆள். நிறைய படங்கள் ஸ்கிரீன் பிளே டைலாக் எழுதியிருக்காரு. ஒரு சூப்பரான டைரக்டர். அவருக்கும் இது கம்பேக்காக இருக்கும் போல இருக்கு. ஸ்டுடியோ கிங் பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களில் தயாரிக்கிறதை விட்டுட்டு அப்படியே பாலிவுட் போயிருந்தாங்க, மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. கார்த்திகா இல்ல அவங்க படங்கள் தான் தொடர்ந்து தயாரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மேக்ஸிமம் சூர்யா இல்ல கார்த்திக் வச்சு தான் பெரிய படங்கள் பண்றாங்க. சின்ன சின்ன வேற கம்பெனிஸ் வச்சு குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் வச்சு சின்ன சின்ன படங்கள் பண்றாங்க. பட் இந்த படம் கார்த்திக் ரொம்ப ஒரு கம்பேக் பக்காவான ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயண் மியூசிக், சோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க சேனல் சார்பா.